Hi friends, welcome back to Suviksa Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார். சிம்பிளான ப்ராசஸில் டேஸ்ட்டு சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பருப்பு எடுத்த கப்லேயே 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த மாதிரி பெரிய சைஸில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி 3 கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துறதுனாலும் அதிகப்படுத்திக்கலாம் மிளகாயோட அளவு. அடுத்ததாக 3 தக்காளி மீடியம் சைஸில் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு விசில் வச்சிடலாம். இதுக்கு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு, பூ மாதிரி. பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். நான் 4 விசில் விட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பருப்பு. இப்போ இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வடிச்சிட்டு கடைஞ்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2லேருந்து 3 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி. அதையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இப்போ தாளிப்பு கொடுக்கும்போது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம பருப்பில் சேர்க்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்தோம் இல்லையா, அப்போது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 7லேருந்து 8 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 முருங்கைக்காய், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதும் அதுக்கப்புறம் 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கினதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மிளகாய் தூளும் சாம்பார் தூளும் காயில் ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுறலாம்.
இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கும் காயோட கலர் எல்லாமே வதங்கி வந்ததுனால இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம். இந்த பருப்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பாரோட திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெறும் பருப்பை மட்டும்தான் நான் கடைஞ்சதை சேர்த்துருக்கேன். இது நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்ட போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காய் வெந்து வரணும் நம்மளுக்கு. அது இல்லாத பருப்பு ஆறும்போது குழம்போட திக்னஸ் இன்னும் அதிகமாயிரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நம்ம எப்பயுமே குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஒரு கொதியாவது வந்ததுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு. காய் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக துருவின தேங்காயை மேலாப்பில் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை இப்படி மேலாப்பில் தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்ம பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் இப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.